இலங்கை இராணுவத்தில் முதல் பணியாற்றி ஓய்வு பெற்று இப்போ ரஷ்ய இராணுவத்தில் பணியாற்றுற இலங்கையர்கள் தாங்கள் எப்படியாவது நாடு திரும்பணும், எங்களால் ரஷ்யாவில் இருக்க முடியாது, இலங்கை அரசாங்கம் எங்களை காப்பாற்றணும் என்று சொல்லி உருக்கமான கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையாக அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஏன் ரஷ்யாவில் பணிபுரிகின்ற முன்னாள் இலங்கை இராணுவ வீரர்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு அங்கே என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இது போன்ற விவரங்களை நாங்கள் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களில் பார்த்துருக்கிறோம். இப்போ இன்னும் ஏராளமான புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இலங்கை இராணுவத்தில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவர்கள், இடைவிலகியவர்கள், இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள், இவர்கள் எல்லாருமே இப்போ ரஷ்ய இராணுவத்தில் போய் சேர்றது இப்போ ஒரு அண்மை காலமாக அதிகரித்து கொண்டு வருது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படி இவர்கள் ரஷ்ய இராணுவத்தில் போய் சேர்றது சட்டபூர்வமானதா சட்டவிரோதமானதா என்று கேட்டால் இலங்கை அரசாங்கம் சொல்லுது இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இவர்கள் எங்களுக்களால் போரையில், அதாவது எம்பசிகளுக்களால் போரையில் இவர்கள் சட்டவிரோதமாக தான் ரஷ்யாவுக்கு போகிறார்கள். எனவே இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்லிட்டது. ஆனால் இப்போ ரஷ்யாவில் போய் சேர்ந்திருக்கின்ற இலங்கை இராணுவத்தினுடைய முன்னாள் வீரர்கள் இப்போ என்ன சொல்லினோம்னு சொன்னால், எங்களால் ரஷ்யாவில் தாக்கு பிடிக்க முடியாது, நாங்கள் பொய் சொல்லி ஏமாற்றி போலியான வாக்குறுதிகள் கொடுத்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு அங்கே சொல்லப்பட்டது ஒன்று, எங்களுக்கு தரப்பட்ட வாக்குறுதி வேறு, ஆனால் இங்கே நடக்கிறது வேறு, எங்களால் இங்கே இருக்க முடியாது, எங்களை எப்படியாவது இலங்கை அரசாங்கம் காப்பாற்றணும் என்று சொல்லி கெஞ்சாத குறையாக வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். என்ன நடந்திருக்கின்றதை கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். முதல்ல என்ன நடக்குது என்று சொன்னால், கொழும்பிலையும் மற்ற இடங்களிலும் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள், இவர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பக்கூடிய அந்த ஏஜென்சிகள், இந்த ஏஜென்சியில் உங்களுக்கு தெரியும் கிட்டடியில் முன்னாள் இராணுவ மேஜர் ஒரு ஆள் கைது செய்யப்பட்டவர். ஏன்னு சொன்னால் ஒரு இராணுவ மேஜருக்கு தெரியும் எத்தனை பேர் இராணுவத்தில் பணியாற்றி இப்போ விலத்தி எங்கெங்கே இருக்கணும் என்று சொல்லி அவரோட இப்படியும் தொடர்பில் இருப்பினும். எனவே இந்த மாதிரியான ஆட்களை அணுகிறது மிகவும் இலகுவானது. இந்த மாதிரியான இராணுவ மேஜர் மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யணும் என்று சொன்னால், படையிலிருந்து விலகியவர்கள், விலகி ஓடி வந்தவர்கள், களவாக ஓடி வந்தவர்கள், இந்த மாதிரியான ஆட்களை அணுகி பொய்யான வாக்குறுதிகள் நிறைய கொடுக்கணும். அதாவது நீங்கள் ரஷ்ய இராணுவத்தில் போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும், மேலதிகமான கொடுப்பனவுகள் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு ரஷ்யன் குடியுரிமை கிடைக்கும், அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ரஷ்யாக்கே கூப்பிடலாம். இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுக்கணும். அத்தனை வாக்குறுதிகளும் பொய் வாக்குறுதிகள். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால், நீங்கள் சண்டைக்கெல்லாம் போக தேவையில்லை, சண்டை களத்திலெல்லாம் கூட உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் சண்டை நடக்கிற இடத்துல இருந்து பல 100 கிலோமீட்டருக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த கேம்புகளில் நீங்கள் உதவியாளர்களாக பணிபுரிஞ்சால் போதும். நீங்கள் அங்கே இருக்கிற பொருட்களை சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரியான பின்கள வேலைகளை மட்டும் செய்தால் போதும். மற்றபடி உங்களுக்கு சண்டைக்கெல்லாம் உங்களை விட மாட்டாங்கள் என்று சொல்லி அதிலையும் போய் சொல்லி ஏமாற்றித்தான் இவர்களை ஆட்சேர்ப்பு நடத்தினோம். அப்படி அந்த பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டு சரி என்று சொல்கிறார்கள்ட்ட 10 லட்சம் தொடக்கம் 12 லட்சம் 13 லட்சம் என்று சொல்லி வெவ்வேறு தொகைகளை ஒவ்வொருத்தரிடமிருந்து வாங்கி கொண்டு அவர்களுக்கு 30 நாள் என்ட்ரி விசா கொடுபடுது ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு. அதோட உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. எனவே நீங்கள் உங்களுடைய திருமண சான்றிதழ், உங்களுடைய மனைவியினுடைய பிறப்பு சான்றிதழ், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறப்பு சான்றிதழ், இதெல்லாத்தையும் கொண்டு வாங்கோ, இதெல்லாத்தையும் கொண்டு ரஷ்யாவுக்கு வாங்கோ, உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அதை கேட்டு சிங்கள மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சான்றிதழ்களையும் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து, பிறகு ஆங்கிலத்திலிருந்து ரஷ்ய மொழிக்கு மொழிபெயர்த்து அதுக்கு கொஞ்சம் காசை செலவழித்து கொண்டு இந்த எல்லா சான்றிதழ்களையும் எடுத்துக்கொண்டு ரஷ்யாவுக்கு போய்க்குள்ள கொண்டு போகினோம். என்ன நடக்குன்னு சொன்னால், கொழும்பிலிருந்து துபாய்க்கு அனுப்பி, துபாயிலிருந்து பிறகு ரஷ்யாண்ட மொஸ்கோவுக்கு அனுப்பப்படுது. மொஸ்கோவுக்கு அனுப்பியக்குள்ள இவருடைய கையில் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்பப்படுது. அந்த லெட்டர் ரஷ்யன் மொழிதான் எழுதப்பட்டிருக்கும். அது கொழும்புல வச்சே கொடுத்து அனுப்பப்படுது. அந்த கடிதத்தில் என்ன இருக்கும் என்று சொன்னால், இவர்களுடைய பேர் முகவரி இருக்குமாம். மற்றது இவர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைஞ்சு பணியாற்றத்தான் அங்கே வருகிறார்கள் என்பதை குறிப்பதற்கான ஒரு சில சொற்கள் அதில் எழுதப்பட்டிருக்குமாம். இப்படியான ஒரு கடிதத்தை கொண்டு இவர்கள் அங்கே மொஸ்கோவில் இருக்கக்கூடிய அந்த இமிகிரேஷனுக்கு போயினோம். அப்படி போய்க்குள்ள இந்த கடிதத்தை காட்டும் போது அங்கே இருக்கிற அலுவலர்கள் உள்ளே போய் சொல்லி கையை காட்டினோம். அதுக்கப்புறம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்ய இராணுவத்தை சேர்ந்த ஆட்கள் சீருடையோட நிற்கணும். அதில் அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி வார எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு தூரத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வீட்டில் கொண்டு போயிட்டு இவையில கொண்டு அங்கே விடினோம். அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே இலங்கையிலிருந்து வந்த எக்கச்சக்கமான ஆட்கள் அந்த வீட்டில் இருக்கணுமாம். அடுத்ததாக அவைகளுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு முதல் இந்த தகவல்கள் எல்லாம் எப்படி வெளியில் வந்துன்னு சொல்லி பார்ப்போம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ரஷ்ய இராணுவத்தில் இப்போ பணிபுரிகிற 3 பேர், ஒரு ஆள் காயப்பட்டு அங்கே ஒரு மருத்துவமனையில் இருக்கிறார், கையிலையும் காலையும் காயப்பட்டு ஒரு மருத்துவமனையில் இருக்கிறார் அவரும், அதோட பயிற்சி முகாமில் இருக்கக்கூடிய இன்னும் 2 பேரும், மொத்தமாக 3 பேர் சேர்ந்து கொழும்பில் இருந்து வர ஒரு பிரபலமான ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்கணும். தொலைபேசிகளால் பேட்டி கொடுத்திருக்கணும். அதில் தான் எக்கச்சக்கமான தகவல்களை அவையில் சொல்லியிருக்கணும். அங்கே நடக்கிற உண்மையான விஷயங்களையும் அங்கே நடக்கிற மர்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்கணும் இந்த பேட்டியில்.
இதில் வந்து பேட்டி கொடுத்தவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து இருக்கு என்னென்னு சொன்னால், விமான நிலையத்திலேருந்து வெளியில் வந்த உடனே தான் உணர்ந்து கொண்டாராம் ஏண்டா ரஷ்யாவுக்கு வந்தேன்னு சொல்லி. ஏனென்றால் அவ்வளவு குளிர், உடம்பை போட்டு குத்துற அளவுக்கு பயங்கர குளிர். இந்த மாதிரியான ஒரு குளிரை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை. எனவே அதிலிருந்தே ஆரம்பிக்குது அவருடைய ஏமாற்றம் என்று சொல்கிறார். அப்படி கொண்டு போயிட்டு அந்த 4 மணித்தியாலங்கள் பயணம் செய்து அந்த பங்களாவில் கொண்டு வைக்கப்பட்டு அவர்களுடைய விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்படுது. அவர்கள் கொண்டு வந்த ஆவணங்கள் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கப்படுது. ரஷ்ய ராணுவத்தில் சேர்றதுக்கான 1 வருட ஒப்பந்தம் கொடுக்கப்படுது. அதோடு சேர்த்து அவர்களுக்கான வங்கி கணக்கும் திறந்து கொடுக்கப்படுதாம். அவர்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஒப்பந்த பத்திரம் வந்து முழுக்க முழுக்க ரஷ்யன் மொழியிலாம் இருக்காம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லியே அவர்களுக்கு தெரியாது. எதையுமே தெரிஞ்சு கொள்ளாமல் தான் தாங்கள் அதில் கையெழுத்து வைக்க வேண்டியிருக்கு என்று சொல்லி இந்த பேட்டி கொடுத்தாக்கள் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொன்னால், ஒப்பந்தத்தில் கையெழுத்து வச்ச பிறகு உடனே வந்து அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து ஒரு போனஸ் தொகை ஒன்று கொடுக்கப்படுதாம். அந்த போனஸ் தொகை எவ்வளோன்னு சொன்னால் 1,95,000 ரூபிள்ஸ், அதாவது ரஷ்ய காசு 1,95,000. இலங்கை காசுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6,30,000 ரூபாய். அப்போ இவைக்கு நல்ல சந்தோஷம் என்னென்னு சொன்னால், போனோடனே ஒப்பந்தத்தில் கையெழுத்து வச்சாச்சு, ரஷ்யன் பேங்கில் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சாச்சு. அதில் உடனடியாகவே 6,30,000 ரூபாய் காசு வந்து வரவுக்கு வந்திருக்குது. சண்டைக்கு போக தேவையில்லை, சாக தேவையில்லை. எனவே எல்லாமே வந்து நல்லபடியாகவே போய்கொண்டிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க அப்போ தான் அவர்களுக்கான வில்லங்கம் வந்து ஆரம்பிக்குது. என்ன நடக்குன்னு சொன்னால், அவர்கள்ட்ட இருக்கிற அந்த பேங்க் கார்டு இருக்கு தானே, வங்கி அட்டை, அந்த வங்கி அட்டையை வாங்கி அதுக்கான அந்த பின் நம்பரையும் வாங்கி எடுக்கிறாங்களாம். இது எங்கள்கிட்டயே இருக்கட்டும், உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் நடக்க போது, ட்ரைனிங் எல்லாம் முடிச்சா பிறகு நாங்கள் இதை உங்கள்கிட்ட திரும்ப திருவோம் என்று சொல்லி சொல்கிறாங்களாம். அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த இடத்துல இருந்து ஒரு 10 மணித்தியாலம் 15 மணித்தியாலங்கள் பயணம் செய்து வேறொரு இடத்துக்கு அடர்ந்த காட்டு பகுதிக்கு கூட்டிக் கொண்டு போகப்படுதான் பயிற்சிக்காக. அங்கே போயிட்டு பயிற்சி முகாமுக்கு போன பிறகுதான் இன்னும் பயங்கரமான குளிராக இருக்காம். வெட்ட வழியில் இதுவரைக்கும் அவர்கள் வாழ்நாளில் அனுபவிக்காத குளிரத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்குது. அந்த குளிருக்குள்ள தான் அவர்கள் பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது. என்ன நடக்குன்னு சொன்னால், தலையில வந்து ஒரு ஹெல்மெட் போடணும், அதோட வந்து ஒரு கவச உடை ஒன்று அணியணுமாம். அந்த ஹெல்மெட்டும் அந்த கவச உடையும் சேர்ந்து மொத்தமாக 30 கிலோவாம். அதை போட்டுக்கொண்டு நிற்கிறதே தங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன சொன்னால், இந்த மாதிரி ரஷ்ய ராணுவத்தில் போய் சேர்றாக்கள் வந்து 45 வயசு தொடக்கம் 60 வயசு வரையான ஆட்கள் தான். எனவே அவர்களால் ஏலமோ ஏலாதோ அந்த 30 கிலோ எடையுள்ள அந்த கவச உடையையும் ஹெல்மெட்டையும் போட்டுக்கொண்டு தான் பயிற்சிக்கே போகணும். அதுவும் அவர்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் நடந்து போகணுமா பயிற்சிக்கு போய்க்குள்ள. அதுக்கப்புறம் தான் பயிற்சி முகாம் இருக்குது. பிறகு பின்னேரத்தில் வந்து பயிற்சி முகாம் முடிச்ச பிறகு திருப்பி 3 கிலோமீட்டர் நடந்து வரணுமா கடும் குளிருக்குள்ள. இப்படி வந்து 2 கிழமை 3 கிழமை பயிற்சி முடிஞ்ச பிறகுதான் அவர்களுக்கான உண்மையான கஷ்டகாலம் ஆரம்பிக்குது. என்ன நடக்குன்னு சொன்னால், அதிலிருந்து அவர்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக பிரிக்கப்படுகின்றார்களாம். அவர்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு, தூர இடங்களுக்கு வந்து அனுப்பப்படுகின்றார்களாம். கொஞ்ச நெஞ்ச தூரம் இல்லை, 200 மைல் 300 மைல் இந்த மாதிரியான தூர இடங்களுக்கு வந்து அனுப்பப்படுகின்றார்களாம். அதுக்கு பிறகு அவர்களுக்கு இடையில் இருந்த தொடர்பெல்லாம் இல்லாமல் போகுதாம். யாருக்கு என்ன நடந்தது, யார் எங்கே போயிருக்கணும், யாரை கொண்டு போய் எங்கே விடப்பட்டிருக்கு, உயிரோடு இருக்கணுமா, செத்துட்டணுமா, காயமடைஞ்சிருக்கணுமா, இந்த மாதிரியான எந்த விவரங்களும் யாருக்குமே தெரியாத மாதிரி எல்லாருமே தனித்தனியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு களமுனைகளுக்கு வந்து அனுப்பப்படினமாம். அப்படி அனுப்பப்பட்ட ஆட்களில் ஒரு ஆள் வந்து உக்ரைனிய ராணுவம் நடத்தின ட்ரோன் தாக்குதலில் வந்து கையிலேயும் காலிலேயும் காயமடைஞ்சு இப்போ ஒரு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்துட்டு வரார். அவரால் துண்டா நடக்கவே முடியாதாம். அவர் அந்த களமுனையில் இருந்து மருத்துவமனைக்கு வந்த கதையை வந்து பெரிய ஒரு கதையாம். கிட்டத்தட்ட 4 நாள் ரயிலில் பயணம் செய்தாம். அதாவது களமுனையில் இருந்து ஒரு வாகனத்தில் வந்து ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ரயிலில் ஏற்றப்பட்டு 4 நாள் ரயிலில் பயணம் செய்தாராம். இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாராம். அந்த மருத்துவமனையில் வந்து அவருக்கு இப்போ காலிலையும் கையிலையும் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அவர் வந்து இப்போ ஓய்வில் இருக்கிறாராம். இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் அவியல் சொல்லி இருக்கணும். என்னென்னு சொன்னால், இவர்களுடைய அந்த வங்கி கணக்கு இருக்குது தானே, அதை வந்து உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் பேங்க்ல செக் பண்ண முடியும். அதாவது மொபைல் ஃபோன்லேயே திறந்து பார்க்க முடியும் பேங்க்ல என்ன இருக்குன்னு சொல்லி. அப்படி செக் பண்ணி பார்த்த இடத்துல வந்து இவர்களுடைய பேங்க்ல இருந்து நிறைய காசு வந்து வித்ட்ரோ பண்ணி எடுக்கப்பட்டிருக்காம். அதாவது யார் எடுத்தது, ஏன் எடுத்தது, எதுக்காக எடுத்தாங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியாதாம். இவள்கிட்ட இருந்து ஏற்கனவே பேங்க் ஆட்டெல்லாம் வாங்கியாச்சு, அதுக்கான பின்னே வாங்கி எடுத்துட்டாங்க. இதில் வந்து யார் அந்த காசு எடுத்துட்டே தெரியாதாம். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பள காசு, அந்த போனஸ் காசு எல்லாத்தையும் வந்து இவர்களுக்கு சொல்லாமலே வித்ட்ரோ பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்க தங்களுக்கு தெரிய வருதாம் என்னண்டா, தாங்கள் வந்து முழுக்க முழுக்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், முழுக்க முழுக்க பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் உயிரோட திரும்பி ஸ்ரீலங்காவுக்கு போவோமா இல்லையாண்டு கூட அவைக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் அங்கே இறந்தாலோ அவர்களுக்கு ஏதாவது நடந்தாலோ அந்த தகவலாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களுக்கு தங்களுடைய குடும்பத்துக்கு போய் சேருமா இல்லையாண்டு கூட தங்களுக்கு உறுதியாக தெரியாண்டு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இவர்கள் எல்லாருமே வந்து இலங்கை அரசாங்கத்திட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க.
வச்சிருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் தெரியாதனமாக இங்கே வந்து ஏமாந்துட்டோம், எங்களுடைய உயிருக்கு வந்து எந்த உத்தரவாதமும் இல்லை, எனவே எங்களை வந்து எப்படியாவது காப்பாற்றி எடுங்கோன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும் இலங்கை அரசாங்கத்துக்கு. ஆனால் இலங்கை அரசாங்கம் இந்த மாதிரி ரஷ்யாவோட கதைச்சு அவர்களை மீட்டெடுக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு போராக்களை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இன்னும் ஏராளமான ஆட்கள் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு போய் கொண்டாண்டிருக்கிறோமாம். போன கிழமை கூட 40 பேர் அடங்கின ஒரு குழு வந்து ரஷ்யாவுக்கு போய் சேர்ந்திருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. எனவே இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. இன்றைய காணொளியில் நான் பகிர்ந்து கொண்ட அனைத்து தகவல்களும் இன்று வெளியான சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் வந்தவை. அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த செய்திகள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள ஒரே ஒரு விஷயம் விளங்குது. என்னன்னு சொன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் நடுத்தருதான். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.